திருப்பாவை பாசுரம் 12. கனைத்தில்லம் கட்டர்மை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழிய நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனைத்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கூமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோரம்பாவாய். இன்னைக்கு ராமர் பட்டாபிஷேகத்தோட விளக்கு வச்சிருக்கிறோம். இதுல 10 தலர் ராவணனையும் காட்டியிருக்கிறோம். இந்த ராவணன் சிலையில ஒரு விசேஷமும் உண்டு. இத பின்னாடி நாம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா மண்டோதரி படுத்திருப்பா. ராமர் அப்படின்னாலே வெறுமனே ராமர் மட்டும் நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். ராமர், லக்ஷ்மணன், சீத்தை, ஹனுமான், இதுதான் நம்ம ராம் பரிவார்னு சொல்றோம். அந்த ராம் பரிவார அழகா வச்சு அது முன்னாடி எல்லாம் விளக்கேத்தி இருக்கிறோம். அதுதான் இன்னைக்குள்ள அலங்காரம். இந்த 12வது பாசுரத்துல ராமபிரானோட பெருமைய சொல்றான். இரக்கத்துக்கு பேர் போனவன் ராமன், எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப இனிமையான ராமன். ஆனா அப்படிப்பட்ட ராமனுக்கே ஒருத்தர் மேல ரொம்பவே கோபம் வந்து அவனை கொல்லவே செஞ்சாரு. எதுக்காக அப்படின்னா சீத்தைய கடத்திட்டு போடா அப்படின்றதுக்காக இலங்கை மன்னனான ராவணனை அவர் கொல்றாரு. இந்த ஆண்டாள் பாசுரத்துலதான் நிறைய இடத்துல எருமைகளை பத்தியும் பாடுறா. நம்ம எப்போதுமே பசு பசுன்னு பசுவை மட்டுமே உயர்த்தி பாடிட்டு இருப்போம். இது ஆயர்பாடி அப்படிங்கிறதுனால அங்க எருமைகளும் நிறைய இருக்கு அப்படின்றதையும் இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாய். அவ்வளவு பால் சொரிய கூடிய அந்த எருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் உங்க அண்ணன், நீயும் எருமை மாதிரி தூங்குறியே, நற்செல்வன் தங்காய், அதுவே ஒரு பெரிய செல்வம் தான். ஊர் பக்கம்லாம் காலையில எழுந்த உடனேயே மாட்டு தொழுவத்தை சுத்தம் செய்யதான் போவாங்க. ஏன்னா காலையில அந்த சாணிய கையில எடுக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு. இந்த சாணியை எடுக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல செயல், ஒரு லட்சுமிகரமான செயல் அப்படின்னு நம்பின காலம். இவ்வளோ மாடுகளுக்கு உங்க அண்ணன் தான் சொந்தக்காரு, அவனோட தங்கச்சி நீ இப்படி தூங்குறியே அப்படின்னு கேக்குறா அண்ணா. இவ்வளவு செல்வ வளத்தோட இருந்திருக்கு அந்த ஊரு. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் நீ ஒருத்தி தானே, நீ வர வேண்டாம், நீ தூங்கு அப்படின்னு விட்டுட்டு போக எங்களுக்கு மனசே இல்ல. திரும்ப திரும்ப ஆண்டாள் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கும்பிடலாம், எல்லாரும் சேர்ந்து கும்பிடலாம் அப்படின்றதான் வந்து ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆண்டாள் குறிப்பிட்டு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால நீ எழுந்து வந்தாலே ஆச்சு, நீ வர்ற வரைக்கும் நாங்க இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறோம், ஒரு கம்ப பிடிச்சு தொங்கி கத்திக்கிட்டு இருக்கிறோம், கதவை தர அப்படின்னு திரும்பவும் அந்த தோழியை அழைக்கிறார். என்ன அழகான வார்த்தைகள்! அந்த பாட்டை கேட்கும் போதே அவ்வளவு இனிமையாவும் இருக்கு. அதை அப்படியே கற்பனை பண்ணி பாத்துக்கலாம். அதுவும் இந்த மார்கழி மாச குளிர்ல நம்ம யோசிச்சு பார்ப்போமே, கீழே ஃபுல்லா பால் கிடக்குது, நம்ம தலையில நல்லா பனி கொட்டிட்டு இருக்கு. அந்த குளிர் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஐயோ போன்ட்டு விட்டுட்டு போவோம். அப்படியும் விடாம அங்க நின்று அந்த தோழியை அழைச்சிட்டு இருக்கிறா. அவ தோழியை மட்டும் அழைக்கல, நம்மளையும் சேர்த்துதான் அழைச்சிட்டு இருக்கா. நாமளும் ஒவ்வொரு நாளும் பெருமாளுடைய புகழை பாடுவோம். மீண்டும் நாளை காலை பாசுரம் 13 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.